நம்ம நாட்டில் வறுமையில் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க. எல்லோரும் பிறக்கும் போதே வறுமையில தான் வாழப்போறோம்னு தெரிஞ்சு பிறக்கல. சந்தர்ப்ப சூழ்நிலையால அந்த இடத்திற்கு தள்ளப்படுறாங்க. அப்படி சந்தர்ப்ப சூழ்நிலையால வறுமைக்கு தள்ளப்பட்டு அதிலிருந்து மீண்டு தன் லட்சியத்தை அடைந்த கார்த்திக் என்ற நபருடைய வாழ்க்கையை தான் நாம இப்ப பார்க்க போறோம். தங்கமணி பொன்னாரம் போல் உறங்கும் ஏன் கண்ணு மணி செல்லவனே முத்தாரம் திளைக்குமே செல்வமணி. Dinakina do da, dinakina do da, dinakina do da, dinakina do da, dinakina do da. Naura sound ayente deva arade chikidi 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 wa chikidi 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 wa கார்த்தி, ஸ்கூலுக்கு டைம் ஆகுதுல, கிளம்பிட்டியா? ரெடி ஆயிட்டே இருக்கேன்ப்பா. கார்த்தி, நீ நல்லா படிக்கணும்டா. நீ ஒரு பெரிய டாக்டர் ஆகணும். இதுதான் அம்மா அப்பா ஆசை. சரியா? கண்டிப்பாம்மா, நான் நல்லா படிச்சு ஒரு நாள் பெரிய டாக்டரா வருவேன். சரி, நான் நல்லா படிச்சு எனக்கு சைக்கிள் வாங்கி தரேன்னு சொன்னீங்களே, எப்போ வாங்கி தருவீங்க? கண்டிப்பாக வாங்கி தரேன்டா. இன்னைக்கு நீ ஸ்கூலுக்கு போயிட்டு ஈவினிங் வீட்டுக்கு வரும்போது கண்டிப்பாக சைக்கிள் வீட்டில் இருக்கும். ஓகேவா? ஓகேப்பா. அப்பா, ஸ்கூல் பஸ் வேறு வந்துருச்சு. நான் இப்போ ஸ்கூலுக்கு கிளம்புறேன். ஆனால் நான் ஈவினிங் வரப்போ எனக்கு சைக்கிள் வீட்டில் இருக்கணும். ஓகேவா? பாய்ப்பா. சரிம்மா, நம்ம போய் சைக்கிள் வாங்கிட்டு வந்துடலாமா? சரிங்க, வாங்கிட்டு வந்துடலாம். இல்லைன்னா விட மாட்டான் அவன் நம்மள.
இனிமே இந்த உலகத்துல நான் என்ன பண்ண போறேன் தனியா? என்ன தனியா விட்டு போயிட்டீங்களேம்மா. இனிமே நான் தனியா தான் வாழணுமா இந்த உலகத்துல? ஆராரோ பாட இங்கு தாயும் இல்லை, உனை அள்ளி செல்லம் கொஞ்சம் யாரும் இல்லை. நீ மண்ணில் வந்துதிக்க உன்னை யாரும் ஒன்றும் கேட்கவில்லை. விதி கண்ணை மூடிக்கொண்டு தெருவில் இருந்ததொரு வானவில்லை. அங்கிள், ரொம்ப பசிக்குது அங்கிள். சாப்பாடு ஏதாச்சும் இருக்கா? தம்பி யார்ப்பா நீ? சாப்பாடுலாம் இங்கே இல்லை, கிளம்பு நீ இங்கேருந்து ஃபஸ்ட்டு. அங்கிள் அங்கிள் ப்ளீஸ் அங்கிள், ரொம்ப பசிக்குது. சாப்பாடு ஏதாச்சும் இருந்தால் கொடுங்களேன். தம்பி யார் நீ? மேலெல்லாம் கை வைக்கிற. கிளம்பு நீ இங்கேருந்து ஃபஸ்ட்டு. வாட்ச்மேன், இந்த பையனை வெளியே தள்ளுங்க. பொழுது விடியக்கூடாது. அது வேணும் இது வேணும்னு வீட்டு பக்கம் வந்துடுறது. சரி, யார் இவனுங்கெல்லாம்? எங்கேருந்தா வரானுங்கன்னு தெரியலையே. ஏன் என்னால் எல்லாரும் வாழ்கிற சாதாரண வாழ்க்கையை வாழ முடியல? அப்பா அம்மா இல்லாத இந்த உலகத்தில் என்னால் சாதிக்கவே முடியாதா? இப்படிப்பட்ட தடைகளுக்குள்ளே தான் நான் வாழ்ந்தாகணுமா? இந்த தடைகளெல்லாம் விட்டு வெளியே வந்து என் அப்பா அம்மா ஆசைப்பட்ட மாதிரி என் வாழ்க்கையை என்னால் வாழவே முடியாதா? ஏன் வாழ முடியாது? நான் இருக்கேன்ப்பா உனக்கு. மா, எங்கள் அம்மா அப்பாவோட ஆசையை நான் டாக்டர் ஆகணும் தான். என்னால் ஆக முடியுமா? கண்டிப்பா ஆகுவப்பா, நான் இருக்கேன் உனக்கு. எவ்வளவு தடை வந்தாலும் அதை தூக்கி எறிஞ்சிட்டு நான் உன்னை பாத்துக்கிறேன்ப்பா. அந்திவானிலோரமாய் ஏங்கி மின்னும் வெண்ணிலா, வெண்ணிலாவில் யாரது கள்ள வெண்முயல்? இங்கு நீல ஓடையில் முத்தம் தெளிக்கும் வெண்ணிலா, வெண்ணிலாவில் யாரது உள்ள ஆமையோ? ஆமையதன் நெஞ்சிலே சுமக்கும் வெற்றிலை பெட்டி ஒன்று, யார் கண்ணும் படாமலே பதுங்கும் ஓடத்தின் ஓரம் சென்று, வான நட்சத்திரம் போல் பூட்டொன்று கொண்டந்த மாயப்பெட்டி, பூமியை போட்டிக் கொள்ளும் அளவு வெற்றிலை பற்றும் பெட்டி. செல்லமே வாணி கதை கேட்டு மெல்ல விழி மூடு மார்பின் மேலே, உறங்கு உறங்கு கண்ணே சிறு பொன்னே, ஆசை சிரிப்பாலே கொஞ்சி விளையாடி வளரு வளரு, உயர்ந்து வா உயர்ந்து வா,
எவ்வளவு அழகான வாழ்க்கை பாத்தீங்களா? பாரதி எந்த ஒரு ஜாதி மத வேறுபாடு பார்க்காம கார்த்திக்கு அடைக்கலம் கொடுத்தாங்க. அப்படி அடைக்கலம் கொடுத்த நம் கார்த்தி இப்போ என்ன பண்றாரு? அதே நேரம் அவரை வெறுத்து ஒதுக்குன ரவி அவரை மீண்டும் பல வருடம் கழித்து சந்திக்கும் தருணம் இது. இந்த தருணத்தில் இருட்டில் இருந்து வெளிச்சத்துக்கு வந்த கார்த்தியோட வாழ்க்கை உணரும் விதமாக நாம் இங்கே ஒரு வெளிச்சத்தை ஏற்படுத்துவோம். எந்த வேறுபாடு இல்லாமல் உண்மையான அன்போடு வாழ்ந்தால் இங்கு எதை வேண்டுமானாலும் மாற்றலாம் என்று நீங்கள் உணர்ந்தால் எங்களோடு சேர்ந்து உங்கள் மொபைல் போனில் உள்ள டார்ச் லைட்டை ஆன் செய்து உங்கள் உணர்வையும் வெளிப்படுத்துங்கள். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். உங்களால் தான் நான் பிழைச்சேன். இல்லைன்னா என் குழந்தை குட்டியில் இன்றைக்கி ரோட்டில் ஆனால் தான் நின்று இருப்பாங்க. பரவாயில்ல அங்கிள், என் கடமையை தானே நான் செஞ்சேன். எனக்கு ஞாபகம் இருக்கா அங்கிள் உங்களுக்கு? தெரியலையப்பா. நான் சின்ன வயசாக இருக்கப்போ உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கேன். அப்படியாப்பா? நான் சின்ன பையனாக இருக்கப்போ என் அப்பா அம்மா இறந்துட்டாங்க அங்கிள். அந்த டைமில் நான் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருந்தேன். அப்போ தான் நான் ஒரு வாட்டி உங்கள் வீட்டுக்கிட்ட வந்தேன் அங்கிள். அப்போ தான் நீங்கள் சாப்பாடெல்லாம் எதுவும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லி என்னை திருப்பி அனுப்பிட்டீங்க அங்கிள். தப்பு பண்ணிட்டேன் டாக்டர். உங்களை அந்த சூழ்நிலையில் நான் அப்படி விட்டு போயிருக்கக்கூடாது. என்னை மன்னிச்சிருங்க. இப்போ தான் எனக்கு வாழ்க்கைன்னா என்னன்னே புரியுது. வாழ்க்கையில் அன்பு தான் எல்லாமே. ஒருத்தங்களை அழித்து நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியாது. அதை நான் இன்றைக்கி தான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னை மன்னிச்சிருங்க டாக்டர். பரவாயில்ல அங்கிள், இதில் என்ன இருக்குது? நம்ம இருந்ததுக்கப்புறம் என்ன கொண்டு போக போகிறோம்? எதுவுமே இல்லை. அதனால் இருக்கப்போய் நம்மளை சுற்றி இருக்கவங்கள சந்தோஷமாக பார்த்துக்கிட்டாலே போதும் அங்கிள். நம்மளோட வாழ்க்கை ஹாப்பியாக இருக்கும். நல்லவர்கள் கூடும் போது நன்மைகளும் கூடி போகும். அன்புடைய தோட்டமாகும் எல்லா ஊருமே. எந்த மதமான போதும் எந்த திசை போகும் போதும் அன்பின் மொழி பேசும் நேரம் எல்லாம் மாறுமே. துன்பமோ இன்பமோ கற்றுத்தரும் காலமே. நம்பினால் யாவும் மாறுமே. நம்பு மனமே, உன்னையும் என்னையும் ஒன்றிணைக்கும் வாழ்விலே அன்புதான் பாலமாகுமே. அன்புதான் பாலமாகுமே. நாம் எல்லோரும் உண்மையான அன்போடு வாழ்ந்தால் எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம் என்ற எண்ணத்தோடு வாழும் எல்லா உறவுகளுக்கும் இந்த நடனம் ஒரு சமர்ப்பணம். Sri Krish International School, CBSE.